கோயம்புத்தூர் பத்தியும் கோவை மக்களை பத்தியும் கவிஞர் கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதியிருக்காருங்க. அதை சொல்றேன் கேளுங்க. கன்னியரின் இதழழகை கோவை என்பார், கனிமழலை முழுவடிவை கோவை என்பார். நீலமலை சாரலிலே நிலம் விரித்து நெளிந்து வரும் தென்றலினை வளையவிட்டு பால் போன்ற இதயத்தை பிள்ளையாக்கி பண்பினையும் அன்பினையும் துணைவராக்கி வாழுங்கள் எனவிட்டால் தமிழ் மூதாட்டி. வாழ்கின்றார் கோவையிலே நல்ல மக்கள், சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில்தான், சுவையெல்லாம் பண்பெல்லாம் கோவையில்தான். ஏனுங்க என்னவுங்க ஆமமுங்க இருக்குங்க சரியுங்க பாக்க வாங்க, மானுங்க வேணுங்களா வாங்கிக்கோங்க, மலைப்பழமும் இருக்குங்க எடுத்துக்கோங்க, தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்க, ஏ பையா பாயசம் எடுத்து போடு. அப்பப்பா கோவையிலே விருந்து வந்தால் 6 நாள் பசி வேண்டும் வயிறும் வேண்டும். தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது, சாப்பாட்டினாலேயே சாகடிப்பார். ஒப்பப்பா இவருக்கு வள்ளல் ஏழ்வர், உயர்வப்பா இவர் நெஞ்சம் ஊற்றின் தேக்கம். கொடுத்தவரை பாடுவது எம் குலவழக்கம், கொடுத்தவனை புகழ்வதுதான் புலவன் பாட்டு. குறை எதற்கு, நானும் அதை செய்துவிட்டேன்.